இங்க வேற நான் இப்ப தனியா இருந்து யோசிச்சு கொண்டிருக்கிறேன். புள்ளிகளை பேத்து போட்டு அங்க எல்லாரையும் வெளிநாட்டுல விட்டுட்டு ஒருதன் கொழும்பில இங்க கிறிஸ்துமஸ் முடிஞ்சது. நான் என்ன செய்கிறது? எனக்கு புள்ளிகள் இல்லாம நான் தனியா இருக்கிறேன். எனக்கு ஒரு உதவியும் இல்லை. புள்ளிகளை பேத்து என்ன நன்மை? அவர் கிறிஸ்துமஸுக்கும் வாரம் எடுத்துவர். ஆள் வரவும் இல்லை. இனி வருஷ பிறப்புக்கும் வாரானோ தெரியல. வெளிநாட்டுல நிக்கிறவர் எல்லா தாய்மாரும் கிறிஸ்துமஸுக்கு இவ்வளவு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குதுகள். காதை வச்சு நான் இனி சும்மா அதை அனுப்பி என்னங்கிறது. எனக்கு ஒரு உதவியும் இல்லாம புள்ளிகளும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. அப்ப நான் என்ன செய்கிறது? எத்தனை நாளைகள் இப்படி இருக்கிறது? வெத்திலே போட்டு நிற்கிறேன். எந்த பிள்ளைகளை அங்க இங்க வெளிநாட்டுக்கு அனுப்பி போட்டு நான் தனியா நான் இதுல இருந்து தனியா யோசிச்சு கொண்டிருக்கிறேன். ஹலோ. ஓ, மகன் எடுக்கிறார் போல. ஹலோ அம்மா. ஓ தம்பி, சொல்லுங்க தம்பி. ஓ, நான் குழம்புல இருந்து வைக்கிறேன். ஆமா, என்னடா இப்ப என்னதுன்னா நாங்கள் நியூ நானும் குடும்பம் வாரம் மற்றது ஒரு விஷயம் அண்ணா மூக்கண்ணா இருக்காரு. ஓ, அவரும் வாராரு. அவரும் வாராரு. ஓ, அம்மாவுக்கு சொல்ல வேண்டாம். நான் வந்து சர்ப்ரைஸா வாங்கி அம்மாவுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியை கொடுக்கணும். நீங்க அம்மா என்ன அண்ணாக்கு புட்டு சம்பளம் வேணா நல்ல இருக்கும். நாளைக்கு விடிய வந்து வாங்குவோம். ஐயோ, இங்க தூங்க அவரோட அமைதியடா. இங்க தென்னை மரமே சும்மா அடக்குதடா. நானே என்ன கடை என்ன வளவுக்கு தம்பி. ஓ, சொல்லுங்க. அப்ப சொல்லிவிடலாம். பொண்ணேட 4 தேங்காய் கொண்டே சரி அங்கே இருந்து. ஐயோ தம்பி, 10 வருஷத்துக்கு இப்ப நான் வரப்போறான் அம்மா அப்பாக்கு. ஐயோ மகிழ்ச்சியா கிடக்கு. இந்த புள்ள வரப்போகுது. நான் தேங்காய்க்கு போகணும். இருந்தாலும் 5 தேங்காய் 1 வாங்கி அங்க மிளங்களை எல்லாம் பார்ப்போம், தள்ளி பார்ப்போம். ஐயோ, இந்த புள்ள 10 வருஷத்துக்கு வரல சும்மா புள்ள பாவம் தானே. இந்த பிள்ளையும் வர போகுது. அவரு என்ன இது தேங்காயங்காடையில இங்க நான் பாக்குறேன். கண்டாடிய போட்டுட்டு பார்ப்போம். இது பாக்கு மரம். என்ன இது பாக்கு மரத்துல நான் தேங்காய் போடுறதே. ஐயோ, என்ன செய்ய? இதுல ஒன்றை என் காலையில போய் கடையிலையாலும் பார்ப்போம். பிள்ளை புட்டோட நல்ல விருப்பம், நல்ல சம்பளோட அம்மா சம்பளத்துண்டு கண்ணகால. இந்த பிள்ளை நல்ல சுவையா தின்னும். அம்மா இந்த சம்பல் நல்ல அதுக்கு 3 கோப்பை 4 கோப்பையெல்லாம் வடிவா சாப்பிடுங்க இந்த பிள்ளையா. இவ்வளவு காலத்தே அப்புறம் இந்த பிள்ளைய கண்டா இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குமா. நான் என்ன செய்கிறது? இப்படி எனக்கு வந்த சோதனை. கடைகளுக்கு திரிய சொல்லி கையில் ஒரு இடம் இந்த பிள்ளைக்கு புட்டை வச்சு கொடுக்குறது. தம்பி, எனக்கு தேங்காய் தான் இருக்கேடா. தேங்காய் இல்ல, இங்க மறந்துக்கும் இல்ல. தேங்காய் ஒரு 4 தேங்காய்டா தேவைப்படுதாடா. தேங்காயில பாதி தேங்காய் எல்லாம் வடிக்கிறேன். நாங்க தேங்காயில போட்டு வாங்க. என்ன தேங்காயில இல்லையான்னு பேசுறீங்க? தேங்காய் உலக சாமானம் கிடக்க தேங்காயை மட்டும் கேட்டா நாங்க என்ன செய்யறோம்? அப்ப நான் என்ன செய்ய? தேங்காய் தான் மந்தனா. தேங்காய் எனக்கு முக்கியம். தேங்காய் தட்டுப்பாடு என்னடா நான் டெய்லி இங்க சாமான் வாங்குறேன். சும்மா தெளிவா தேங்காய் வச்சிருக்கீங்க, கிளிக்கி பார்த்துட்டு முட்டுக்காயன்றது. தேங்காய் சந்தையிலையும் இல்ல, மரத்திலையும் இல்ல. அப்ப என்னடா செய்கிறது? எங்கன்னா போய் போய் வேணுங்க. இனி எங்க 10 மைலுக்கு நடக்கப்படும். ஏன் பேசுறீங்க? அப்படியே சும்மா மலிவா தேங்காய் விக்க வந்து நொட்டை கதைக்கிறது. அப்புறம் இப்ப வந்து உன்னோடதானே நெடுகள் தேங்காய்க்கு வாரணா. என்ன நான் சாமான் வாங்குறேன். எனக்கு நீ தேங்காய் தராம எப்படி விடுவேன்? என்னத்துக்கு அவசரமா தேங்காய்? தேங்காய் மகன் பெற போறாடா. புட்டை விற்கிறதுக்கு அவருக்கு நல்ல புட்டின் சம்பளம் பண்ண நல்ல விருப்பமாடா. புட்டின் சம்பளம் போங்க போங்க போங்க. கலைக்கிறான் தேங்காய் இல்லைன்னு கலைக்கிறான். தேங்காயில போடுவாங்க. தேங்காய்க்கு வேற தேங்காயில கலைக்கிறான். அப்ப என்ன செய்யறேன்? நாங்க உதால போவோம். இவன் நின்றா அப்புறம் தான் பாரணம்னு சொல்றான். நான் என்ன செய்ய? தேங்காய்க்கு திரிக்கும் உடனே கடையில தேங்காய்க்கு திரிக்கும். இப்படி தேங்காய் மரத்துல உடுத்தி நோய் பிடிச்சிட்டு அதுலான்னு ஒரு இடம் தேங்காய் எல்லாம் வெளியேறி கொண்டு போகுது.
ஒரு மில்லியாம் தேங்க இந்த பொடியை இந்த கடையில யாரும் போய் கேட்டு பார்ப்போம். தேங்காய் அடங்கொண்டு அங்கேயும் இல்லாட்டி இந்த தூரம் தானே நடக்கிற ஒரு ஆள் என்னோட கதைச்சு கொண்டு வந்தா இங்க பெண்கள் போகல. வாகனங்கள் மருந்து வீடு அப்ப வெளிநாட்டுல இல்லையா ஒரு இடம்? நல்லா நான் என்னத்தை தாரது உங்களுக்கு? வெங்காயம் தேங்காய் தெரியல. நானே புட்டு தேங்காய் போனாதான் புட்டா வச்சு தேங்காய் தெரியல. நீ பத்து கடைக்கு நடந்து தேங்காய் இல்ல நாட்டுல தேங்காய் தட்டுப்பாடு ஆமாங்க. நான் தேங்காய் தேங்காய் இல்ல தேங்காய் 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 அங்க போன யாரும் இப்படி பேசி கொண்டிருக்கிறீர். உங்க மீன்காரன் இல்ல நிக்கும் மாப்பிள்ளடாக்கு. ஐயோ தேங்காயம் பிள்ளையா கிடைக்கிற மீனில வாங்கி உப்பு சொத்தியால் நான் நண்டு என்னத்துக்கு நண்டு கருவாட்டுல மீன் தானடா தேங்காய் இல்லையாமடா ஒரு டப்பம். அதானடா நான் மீனை கண்டுடாங்க வாங்கி வச்சுடாங்க உப்பு சொத்தியாலும் பேப்பன் புளியும் விட்டு மகனும் மெர போறாராம். 50 ரூபாய் தானா கணக்கு பண்ணாம எனக்கு 50 ரூபாய். நான் ஒரு ஆளுக்கு நல்லா காணுமடா சாப்பிடு பிள்ளைகள் வெளிநாடு காத்து எண்ணி கொண்டு தான் பாதிக்கவும் மாட்டேங்கிறா. இப்ப 50 ரூபாய் தானா என்ன செய்யறது? நான் 1000 தேங்காயம் இல்லாம நான் என்ன சீக்கிரம் புட்டா விக்க கடையில தேங்காய் இல்லையே. உள்ளையில நான் ஆர்டர் பண்ணி இதே தொப்பி வாங்கின மாதிரி தேங்காயம் வாங்குவேன் பாருங்க. ஐயோ சாமி தேங்காய் எனக்கு வேண்டாம். ஐ வாண்ட் கோகனட். வந்துடுது அப்ளிகேஷன் வந்துடுது. இந்த போன் நம்பரை கேக்குறாங்க. என்ன இதுல ஒரு புது சவுண்ட் வருது? கொச்சோட வேணுமோ உரிச்சது வேணுமோன்னு வருதுடா. எனக்கு ஒன்றுமா புரியலையே. இதுக்கும் பொச்சோடு என்றாலும் தரட்டுக்கும். ஓகே. என்னடா டெலிபோன் அடிக்கணும். ஹலோ 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 சொல்லுங்க. ஆமா நீங்க கோகனட் ஆர்டர் பண்ணீங்களா ஆன்லைன்ல? ஓமையா நான் ஆர்டர் பண்ணினா. ஓகே ஆமா உங்களுக்கு எப்போ தேவை? எனக்கு நாளே கட்டான் தேவை. நாளைக்கு நான் இந்த பின்னாடி ஒன்று தருவாமா. இப்ப நியூ இயர் கிறிஸ்மஸ்க்காக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போட்டுருவேன். உங்களுக்கு எத்தனை தேங்காய் வேணும்? எனக்கு 4 தேங்காய் வேணும் தம்பி. ஆமா பொச்சோட வேணும் உரிச்ச தேங்காய் வேணும். பொச்சோட தானே வேணும். இந்த நுழம்பும் கூட தானே பொச்ச உரிச்சு இருக்கல நுழம்புக்கு. சரியாம்மா பால் உள்ளதா இல்லாட்டி நல்ல பால் கொடுத்து விடுமானே. சரியாம்மா நாங்க இந்த பின்னால உங்களுக்கு கொண்டு தருவோம் தேங்க. கொண்டு நீங்களே கொண்டாருங்களே. ஓ நாங்க ஒன்லைன் டெலிவரியாம்மா. நாங்க வீட்டோட உங்களுக்கு தருவோம் கையில இருக்கோம். அப்புறம் தான் நாங்க நீங்க பில்ல மயமால என்ன வீரங்க இருக்கும் மென்னு சூட்டரி. சரி ஓகே. ஆமா இதுதானே மணியம்மா. வாங்க 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 வாங்க. சைவ 77 170 70 40 உங்களோட டெலிவரி நம்பர் ஆமா. இன்ன பகல்லே மாட போகிறேன். வாங்க போ. எங்க வாங்க ஓடல. ஐயோ இந்த கிறிஸ்மஸ் என்னால நாங்க இந்த பாப்பாண்ட வசதிலாம் போறோம். அடடா என்ன கிராரி எடுத்தோன்னே இருக்கீங்க. ஆமா வருங்க வாரம் அவசரப்படாதீங்க. என்ன நல்ல கலர்ற. ஆமா இதுல 4 தேங்காய் இருக்கு. சரி பொச்சோட ஆர்டர் பண்ணீங்க? பொச்சோட தான் இருக்கு. அதான் எனக்கு முக்கியம். சரியம்மா நான் சொன்ன மாதிரி பூச்சி நல்ல பூச்சோட எப்படி இருக்கு. அப்ப இப்படி கூப்பிடாங்க இந்த வேலை செய்த இந்த காசை அநியாயப்படுத்தி போட்டானே. இந்த காசு
இங்க வேற கூப்பிடாம நான் இதை கொண்டு எங்க சேர்க்கிறோம் இது என்ன இது இந்த வேலை அநியாயமான வேலையை செய்து கொண்டு போட்டான் அவன் விரட்டுக்கிட்டாக்கி நான் கேட்கிறவன் நான் கட்டாயம் கேட்டே ஆகும் நர்தார் பாபா என்னம்மா சொல்லுங்க என்ன வேலை என்ன பிரச்சனை இங்க ஆமா எங்கட வேலை வந்து நீங்க ஆர்டர் பண்ற சாமான டெலிவரி பண்ற மட்டும்தான் எங்களுக்கு வேலை நீங்க ஆர்டர் பண்ணி உங்களுக்கு சாமான் பிரச்சனை நீங்க கொம்மையோட வேலை எங்களோட காய்க்க வேணாமா அப்ப நீங்களே இல்ல எங்க வேலையில எங்களுக்கு சாமான் கொடுக்குற வேலை மட்டும்தான் நீங்க வேணுமானா வந்து கொம்மனை டெலிவரி டெலிவரி நம்பர் இருக்கு நீங்க என்னத்தை ஆர்டர் பண்ணீங்களோ அதை கூட நாங்க உங்களுக்கு தருவோம் ஏமாத்து இல்லையாமா நீங்க உரிச்சு வழியா பாருங்க அப்படி கேட்க இல்லம்மா அப்படி கேட்க கொம்பனி அப்படியே கொம்பனி இல்ல அப்படியே கொம்பனி புலவிடாதாம்மா எங்க கொம்பனி ஒல்லி தேங்காயோ ஆமா நீங்க வந்து ஆர்டர் பண்ணீங்க எனக்கு ஒல்லி தேங்காய் பண்ண மாதிரி ஆர்டர் பண்ணீங்க செத்தலா நெல் செத்தலா சொல்லி ஆர்டர் பண்ணீங்க நான் தான் செத்தலா கொம்பனி வந்திருக்கேன் கொம்பனில போல உங்களெல்லாம் முடியாமா அது நீங்க விவரம் ஆமா தமிழ்ல வடிவா கதைக்கெல்லாம் தமிழ்ல உடையும் பால் உள்ள தேங்காய் பொச்சு பலாயிரத்துக்கு சொல்லி இருங்க ஆமா நீங்க ஆர்டர் பண்ண சாமான் தான் நான் கொண்டு இருக்கோம் ஆமா ஏன் கோபுரிகள் உங்களுக்கு பிரச்சனை ஆமா உங்களை சாமான் நான் சாமான் கிட்ட திருப்பி எடுக்கிறேன்